Hi friends, welcome to Gayatri Bharani channel. இன்னைக்கு நம்ம இது என்னன்னு பார்க்கறீங்களா? இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நல்லா புளிப்பா இருக்கு. புளிப்பா இருக்கும்போதே உங்களுக்கு நீங்க இது என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இலந்த வடை. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டுருப்போம். 90s கிட்ஸ்க்குலாம் நிறைய தெரியும். பெட்டி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க. இலந்த வடை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நானும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பெட்டி கடையில் நிறைய தொங்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து நிறைய வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் இந்த ஆரஞ்சு மிட்டாய்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் கலர் கலராக இருக்கும். அப்புறம் இந்த இலந்த வடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவும் வந்து இலந்த வடையெல்லாம் கடைகளில் விற்கிறாங்க, பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க. ஆனால் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ட அளவுக்கு அதே டேஸ்ட்டு வருதாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தான் வருது. ஆனால் இது வந்து நானே வீட்டில் செஞ்சது, இலந்த பழம் யூஸ் பண்ணி செஞ்சது. இது வந்து அதே நான் சின்ன வயசில் சாப்பிட்டேன் இல்லையா, அதே டேஸ்ட் வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த இலந்த வடை செய்கிறது. இந்த இலந்த வடை வந்து இலந்த பழம்ல இருந்து செய்கிறது. இலந்த பழம் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இலந்த பழத்தில். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நைட்டு தூக்கம் வராமலாம் நிறைய பேர் தவிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இலந்த பழம் சாப்பிட்டாங்கன்னா நல்லா தூக்கம் வரும், நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும், மன அமைதியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த பஸ்லலாம் நம்ம ட்ராவலிங் பண்ணும்போது வாந்தி தலை சுத்தல் இதெல்லாம் வரும் இல்லையா, இந்த இலந்த பழம் சாப்பிடும்போது நல்லா ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த இலந்த பழம் சாப்பிடுவோம். அப்படி இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து சைனாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மரம் வந்ததே. இது 4000 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த மரம்லாம் வந்துருச்சு. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த இலந்த பழத்தில் பார்த்திங்கன்னா இது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் இந்த மரம் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. அமெரிக்கா, யூரோப் இதிலெல்லாம் இங்கேயும் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. இது வந்து ரொம்ப சீப்பு. இந்த இலந்த பழம் வந்து 10 ரூபாய்க்கு கேட்டாவே நிறைய கொடுத்துருவாங்க, ரொம்ப சீப்பாக. ஆனால் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த இலந்த பழம் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 days நம்ம வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், கெட்டு போயிடும். அதுக்கு மேலே நம்ம அதை சாப்பிட முடியாது. அதுவும் இல்லாமல் சாப்பிடும்போது அதோட தோலும் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கொட்டையை தூக்கணும், ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுவே வந்து நீங்கள் இந்த மாதிரி இலந்த வடையாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 year வரைக்கும் நம்ம டெய்லி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இலந்த பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் A, C, B3, B6லாம் இருக்குது. அப்புறம் அயன், கால்சியம், பொட்டாசியம்னு நிறைய இருக்குது. கால்சியம் நிறையா இருக்கிறதுனால எலும்புக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது, எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் வந்து இது குளிர்காலத்தில் தான், குளிர்காலம் முடிஞ்சு இந்த சம்மர் சீசனில் தான் இந்த இலந்த பழம் வரும். அதனால் மே வரைக்கும் இந்த இலந்த பழம் வரும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், சன்லைட்டில் இருக்கும். அப்போ நம்ம உடல்லாம் வந்து ஹீட் ஆகும் இல்லையா, இந்த இலந்த பழம் வந்து சூடை வந்து தணிக்கும், நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும், அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குளிர்ச்சியான உடம்புல இருப்பாங்க இல்லையா, ரொம்ப சளி பிடிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களாம் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் சாப்பிட்டோன்னா எதுவும் பண்ணாது, ரொம்ப நல்லது இந்த இலந்த பழம். அப்புறம் வந்து ஞாபக சக்தி வந்து இதை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அதிகமாகும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மார்ச் மந்த். இப்போ வந்து லாக்டவுனு, மற்ற டைமில் மார்ச் ஏப்ரல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைம் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இலந்த பழம் சாப்பிடும்போது நல்ல ஞாபகத்திறன் அதிகமாகும். அப்புறம் வந்து பசியின்மை, நம்மளுக்கு வந்து சில பேர்த்துக்கு பசிக்காது இல்லையா, அப்போ இது சாப்பிடும்போது நல்லா டைஜஷன் ஆகும். புளிப்பு, இந்த விட்டமின் C இருக்கு இல்லையா, அதனால் நல்லா வந்து இது சாப்பிட்டோன்னா நல்லா டைஜஷன் ஆகி உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ். அப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் நம்மளுக்கு இருக்குல்ல, சிகப்பு ரத்த அணுக்கள், அதை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும். அப்புறம் வந்து ரத்தம் வந்து சுத்தப்படுத்தும். அதனால் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த பெண்களுக்கெல்லாம் வந்து மாதவிடாய் காலங்களில் வர ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சரி பண்ணும். பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் இது சாப்பிட்டா க்யூர் ஆகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம் இலந்த பழம். அதுவும் இல்லாமல் இது ஆப்பிள் திராட்சையை விட ரொம்ப நல்லதாம்மா இந்த இலந்த வடை. அதுவும் நான் இலந்த வடை வந்து சின்ன வயசில் நிறைய சாப்பிடுவேன், டெய்லியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பிடுவேன். நிறையாவும் சாப்பிடக்கூடாதும்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல இருக்க சர்க்கரை அளவெல்லாம் வந்து மாறுபடுத்தும், அதனால தான் வந்து நிறைய சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம டெய்லியும் ஒன்று சாப்பிட்லாம், அமிர்தமாக இருந்தாலுமே நம்ம லிமிட்டாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த இலந்த வடையும், இலந்த பழம், இலந்த வடை எல்லாமே ஒரு லிமிட்டாக நம்ம எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். இந்த இலந்த வடை வந்து நான் கடையிலேருந்து இலந்த பழம் வாங்கி செய்யல, எங்கள் சின்ன அத்தை வீட்டில் வந்து இலந்த பழம் மரம் இருக்குது. போன வருஷம் நாங்கள் போயிருந்தோம், நிறைய இலந்த பழமாக
கொட்டி கிடந்தது. அதில் ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக சுற்றியும் இலந்த பழமாக இருந்துச்சு. பழுத்தது, காஞ்சது, அப்புறம் காய் எல்லாமே விழுந்து. நாங்கள் வந்து நல்லதாக இருக்கிறது மட்டும் நல்லா பொறுக்கிட்டு வந்தோம். நிறைய வந்துச்சு. இந்த வருஷமும் வந்து எங்கள் சின்னத்தை இலந்த பழம் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த தடவை நம்ம இலந்த வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நானும் இந்த தடவை தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் சூப்பராக வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஈஸி. நான் வந்து இந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. 4 பொருள் தான்: மிளகாய், புளி, உப்பு, அப்புறம் வெல்லம். வெல்லம் என்கிட்ட இல்லாதனால நான் நாட்டு சக்கரை போட்டேன். இது வந்து உப்பு, காரம், புளிப்பு, அப்புறம் ஸ்வீட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு அளவும் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, உரைக்கல அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி மறுபடியும் அரைங்க. அதுவும் இல்லாமல் இந்த இலந்த வடை வந்து இலந்த பழத்தை உரலில் அடித்து தான் வந்து குத்தி தான் வந்து இந்த இலந்த வடையெல்லாம் செய்வாங்க முதல்ல. நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம கிட்ட வந்து மிக்சி தான் இருக்குது இல்லையா, அதனால் மிக்சியில் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. மிக்சியில் செஞ்சனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சுது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இலந்த வடைக்கு இலந்த பழம் எடுத்திருக்கேன். இது 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சொத்தையாக இருக்கிறது, புழு வந்திருக்கிறது, இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு நல்லா இருக்க பழம் மட்டும் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம சேர்த்துக்க போகிற பொருட்கள் பார்த்தோன்னா உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாய், புளி, நாட்டு சர்க்கரை. நான் வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இது கூட நம்ம மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம ஃபுல்லாக நைஸாக அரைச்சிட வேண்டாம். ஒரு 2-3 சுற்று வந்து நிறுத்தி நம்ம போட்டுக்கலாம். கொட்டையெல்லாம் தனியாக வந்துடும். கொட்டையை தனியாக நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு 4 சுற்றே நிறுத்தி நான் விட்டுக்கிட்டேன். கொட்டையெல்லாம் இருக்கிறனால அரைக்கும் போதே நல்லா பயங்கரமான சவுண்டாக வந்துச்சு, ஹெவியான சவுண்டாக வந்துச்சு. இப்போ பாருங்கள், கொட்டை வந்து தனியாக வந்துருச்சு. இதை வந்து இந்த மாதிரி கொட்டையை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன், கொட்டை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கொட்டையோடவும் சில பேர் வந்து அரைப்பாங்க. கொட்டையோடு சாப்பிட்றது சில பேர்த்துக்கு பிடிக்கும், அதனால் அந்த மாதிரி அரைப்பாங்க. எனக்கு வந்து கொட்டை இல்லாமல் சாப்பிட்டா கடைகள்ல எல்லாம் நைஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இலந்த வடை தான் பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி கொட்டை எடுத்துடுறேன். பாருங்கள், எல்லா கொட்டையுமே நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நான் டேஸ்ட்டு பார்த்தேன். காரம், உப்பு, புளிப்பு, ஸ்வீட்டு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. முன்ன போட்ட அளவுக்கே நான் மறுபடியும் இன்னொருக்கா போட்டிருக்கேன். இதுலேயே நம்ம மீதி இருக்க இந்த இலந்த பழம் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை அரைக்கும் போது கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்தவே கூடாது. தண்ணி சேர்த்தாம நீங்கள் நிறுத்தி கூட நல்லா அரைச்சிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். நைஸாக இருந்துச்சுன்னா தான் எனக்கு பிடிக்கும், அதனால் நைஸாக அரைச்சிட்டேன். இந்தளவுக்கு நைஸாக வேண்டாம்னா கொஞ்சம் நீங்கள் பாதியிலே கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் வடை மாதிரி நம்ம தட்டி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வெயிலில் காஞ்சதுன்னா நல்லா அழகாக தனியாக வந்துடும், நல்லா கெட்டியாயிடும். சன்லைட்டில் வச்சாச்சு. இது 2-3 நாளுக்கு வந்து நம்ம சன்லைட்டில் வச்சோம்னா 1 வருஷம் வரைக்கும் கிடாது. நம்ம வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், 2 டேஸ் சன்லைட்டில் வச்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சிருச்சு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஹெல்த்தியான இலந்த பழத்தை நீங்களும் வாங்கி இவ்வளோ ஈஸியான இலந்த வடையை நீங்களும் செஞ்சு டெய்லியும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.